ஏற்படும், அதை வாங்கிறதுக்கு யோசிப்போம். அது மாதிரி தான் புத்தக திருவிழாக்களும் தமிழக அரசின் ஆணைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புத்தக திருவிழா நடத்துகிறோம். இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்துறது வந்து குறிப்பாக நம்மளுடைய எல்லா மக்களுக்கும், பட் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களே புத்தகங்கள் வாசிப்பு பற்றின ஆர்வத்தை தூண்டுறதுக்கான ஒரு நிகழ்வு இது. 5 விளையாதுன்னு 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிறு வயதிலேயே வாசிக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நடைபெறும் நிகழ்வு இது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஐயா இங்கே இருக்காங்க சார். இது வந்து நான் நேரில் பார்க்கறது வந்து 2வது முறை. முதல் முறை வந்து சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு 8 இல்லை 9 வயசு இருக்கும். ஸோ அப்போ வந்து சார் வந்து நான் கோவையில் இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு எதிரில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் சாருடைய பட்டிமன்றம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஒரு மேடை அமைச்சு பட்டிமன்றம், இந்த மாதிரி ஒரு அரங்கம் ஃபுல்லாக மக்கள். ஸோ என்னதான் இவ்வளோ கூட்டம் இருக்குது, என்னதான் நடக்குது, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த வயசில் போய் பார்த்தோம். நானும் என்னுடைய பக்கத்து வீட்டு தோழி ஃப்ரெண்டும் போய் பார்க்குறோம். சேர் எதுவும் கிடைக்கல, ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கோம். ஒருத்தர் எந்திரிச்சு போனோன்னா அந்த சேரில் 2 பேரும் போய் உட்காந்துக்கிட்டோம். 2 பேரும் உட்காந்து அந்த பட்டிமன்றத்தை முழு நேரமும் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்த்தோம். பட்டிமன்ற தலைப்பு இன்றைய தினம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த பட்டிமன்றத்தை பார்த்ததுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் பட்டிமன்றம் பார்க்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துடும். சாரோடைய அந்த ஒரு பட்டிமன்றம் அந்த ஒரு 8-9 வயது குழந்தைக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. சிறு வயசுல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம், பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த புத்தக திருவிழாக்களும் அதே மாதிரிதான். நம்ம ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு குழந்தைங்களை படி அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் டிவியோ செல்போனையோ பார்த்துட்டு இருந்தா படிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் சிறுவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் ரோல் மாடல். நம்ம என்ன பண்றோமோ அதையே அவர்களும் பண்ணுவாங்க, அதையும் மிமிக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம புத்தக திருவிழா நடத்துறது வந்து திருவாரூர் உள்ள எல்லா குடும்பங்களும் பெற்றோர்கள் குழந்தைகளோட புத்தக திருவிழாக்கு வரணும். பெற்றோர்களும் புத்தகங்கள் வாங்கணும். குழந்தைகளுக்கும் அவர்களுடைய வயதுக்கேற்ற புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வருக வருக வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.